தெலுங்கானாவில் சித்திப்பேட்டை அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் பூம்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு 48 வயசான அன்னபூர்ணா அப்படிங்கிற ஒரு பெண். எப்போதுமே அவங்களுடைய வாக்கிங் ஹேபிட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வயசு ஆயிருச்சு, நடந்து போனால் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதுதான் அன்னபூர்ணாவுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம். காலையில் யாருமே எந்திரிக்காததுக்கு முன்னாடி அவங்களுடைய வீட்டை எல்லாமே சுத்தப்படுத்திட்டு அவங்களுக்கு தேவையான காலனி எல்லாமே போட்டுட்டு அவங்களுடைய வாக்கிங் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. இது நடப்பது ஜூன் மாதம் 2025. அன்னைக்கு தெரியாது அன்னபூர்ணாவுக்கு எதிராக 2 பேர் அவங்கள அட்டாக் பண்ணி அவங்க கழுத்தில் இருக்கக்கூடிய மாலையை பறிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிறது அன்னபூர்ணாவுக்கு சுத்தமாக தெரியாது. கரெக்டாக அவங்களுடைய வாக்கிங் எந்த நேரத்தில் தொடங்கும், எந்த நேரத்தில் முடியும், எங்கே அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பாங்க, இது எல்லாம் தெரிஞ்ச ஒரு 2 பேர் அன்னபூர்ணாவுக்காக மறைஞ்சிருக்காங்க. அப்படி மறைஞ்சிருந்த அந்த 2 பேர் அன்னபூர்ணா அவர்கள் அந்த இடத்துக்கு வரும்போது மாஸ்கை போட்டுட்டு அன்னபூர்ணாவுக்கு எதிரே ஓடி வந்து அன்னபூர்ணாவை அட்டாக் பண்ணுறாங்க. அப்படி அட்டாக் பண்ணி அவங்களுடைய கிட்டத்தட்ட 8 பவுண்ட் சங்கிலி அப்படிங்கிறது பறிக்கப்படுகிறது. ஆனால் அன்னபூர்ணாவை கொலை செய்ய ட்ரை பண்ணாங்களான்னு பார்த்தா இப்போ அந்த 2 பேருடைய டார்கெட் அன்னபூர்ணாவினுடைய நகையை பறிப்பது அப்படிங்கிறது தான். பட் இந்த 2025 பூம்பள்ளியில் அன்னபூர்ணா அவர்கள் அட்டாக் பண்ணப்பட்ட பிறகு அடுத்தடுத்ததாக 2-3 கொலைகள் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. ஒன்று குடும்ப பிரச்சனையினால், இன்னொன்று தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படிங்கிற இன்னொரு செய்தி, 3வதா இல்லையே இது எதுவுமே உண்மை கிடையாது, நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு பின்னாடி ஒரு அம்மாவும் ஒரு மகனும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அந்த மகனை மிகப்பெரிய அளவில் ஒரு பாடி பில்டராக மாற்றியிருக்காங்க அவங்க அம்மா. அதுக்கான காரணம் கேட்டால் அதிர்ந்து விடுவீர்கள். 3 பெண்களை பற்றி நான் சொன்னேன், அடுத்ததாக ஒரு ஆண் இருந்தாங்க. அந்த ஆண் வேறு யாருமே கிடையாது, அம்மா மகன் அப்படின்னு சொன்னேன்ல, அவங்களுடைய கணவன் தான். அப்படி தெலுங்கானாவில் 2026 அதாவது இப்போது நடந்த அந்த கொலை, அதுக்கு பின்னணியில் இருந்த அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்கோ டெவில் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சிரிச்சில்லா அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து பூம்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தவங்க தான் ராஜிதா மற்றும் அவங்களுடைய மகன், அவங்களுடைய கணவன். ராஜிதாவுக்கு ஒரு 38 வயசு இருக்கும். ராஜிதா இந்த இடத்துல பூம்பள்ளி அப்படிங்கிற அந்த கிராமத்துக்கு வந்த பிறகு நிறைய வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்து கடைசியாக அந்த கிராமத்துக்கு நடுவில் ஒரு டீ பாயிண்ட் அப்படி இல்லைனா ஒரு பலசரக்கு கடை அப்படிங்கிறத வைக்கிறாங்க. இந்த பலசரக்கு கடையை யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ராஜிதாவும் ராஜிதாவினுடைய கணவரும். ஆனால் கணவருக்கு அப்பப்போ வேறு வேலைகள் இருக்கிறதுனால ராஜிதா தான் இந்த கடையை எப்போதுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அதன் பிறகு ராஜிதாவும் ராஜிதாவினுடைய மகனுக்கு 18 வயசு ஆகாததுனால மகனுடைய பெயர் இங்கே சேர்க்கப்படவில்லை. ஸோ ராஜிதாவினுடைய மகன் இவங்க தான் இந்த கடையை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பூம்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கடை தான் பிளானிங் சென்டர் அப்படிங்கிறது. அதாவது இந்த கடையில் பொதுவாக நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு பெட்டி கடை இருக்குது, ஒரு பலசரக்கு கடை இருக்குன்னா அங்கே 3 பேர் வந்து பேசுவாங்க, 4 பேர் வந்து என்கொயர் பண்ணுவாங்க, 5 பேர் வந்து அங்கே சாதனம் வாங்கிட்டு போவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க எப்போ வாக்கிங் போவாங்க, அவங்க எப்போ ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு வீடு எப்போ காலியாக இருக்கும், யாருக்கெல்லாம் அங்கே நிலத்தகராறு இருக்குது, யாருக்கெல்லாம் அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்குது, யாரெல்லாம் மனசு அமைதி இல்லாமல் மிகப்பெரிய டென்ஷனாக சுற்றிட்டு இருக்காங்க, கணவன் மனைவிக்கு இடையே சண்டை, குடும்ப பிரச்சனைக்கு இடையே வெட்டு குத்து சம்பவங்கள், இப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரியை தயார்படுத்திட்டு இருந்திருக்காங்க ராஜிதா. பண்ணிட்டு இருந்திருக்கா ராஜிதாவை பொறுத்த வரைக்கும் உடனடியாக லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. பட் சில விஷயங்கள் செய்யும்போது அதில் மாட்டாமல் ஈஸியாக பணக்காரன் ஆகி அதிலிருந்து அந்த குடும்பத்தை இல்லாட்டி அவங்களுடைய வீட்டை பெருசுப்படுத்தணும். இது மட்டும்தான் ராஜிதாவினுடைய எண்ணம். இதுக்கு முன்னாடி யார் வந்தாலும் சரி அவங்கள போட்டு தள்ளுறது அப்படிங்கிறது ராஜிதா செய்த ஒரு மனக்கணக்கு. இந்த மனக்கணக்குக்கு ராஜிதா எப்படி தயாரானாங்க? அந்த டீ பாயிண்ட் அப்படிலாம் அந்த பலசரக்கு கடையில் கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து நிறைய சேகரிச்சுட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் இந்த பெண் இருக்காங்க, அந்த வீட்டில் இந்த பெண் இருக்காங்க. இவங்க யார்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா 15-16 வயசான அவங்களுடைய மகன்கிட்ட. அந்த மகன் சாதாரணமானவனாக இருக்கக்கூடாது,
அவனுக்கு நல்ல பாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே பல ஆயிரம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பாடி பில்டிங்க்கு தேவையான ஒரு குட்டி ஜிம்மை அங்கே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. குட்டி ஜிம்மை ரெடி பண்ணதோடு மட்டும் இல்லாமல் டெய்லி அவங்களுடைய மகனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே தயார்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய மகன் அந்த பாடி ஒரு பெரிய நபர் வந்தாலும் அவரை தள்ளிவிட்டு ஒரு இடத்துல அவன் வென்று விடுவான், அவனுக்கு எதிராக யாருமே இருக்க மாட்டாங்க, பெண்களை ஈஸியாக அடிச்சுட்டு அவங்களுடைய நகையை பறிப்பதற்காக என்னெல்லாம் ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்திருக்கிறாள் இந்த ராஜிதா. ஆனால் ராஜிதா பொதுவாக இந்த தப்பு செய்கிறவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அன்னபூர்ணா அப்படிங்கிற ஒரு பெண் தாக்கப்பட்டாள் அப்படின்னு சொன்னோம். கிட்டத்தட்ட 8 பவுன் நகை காணாமல் போனது அப்படிங்கிறது போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு. இந்த வழக்கு 2025 தொடங்கினாலும் அன்னபூர்ணாவுக்கு ராஜிதா மேலேயோ ராஜிதாவினுடைய மகன் மேலேயோ ஏதாவது டவுட் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ராஜிதாவுக்கு அன்னபூர்ணாவை கொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அடுத்ததா ஆகஸ்ட் 8, 2026. ஆமாங்க, 10 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோ நான் சொல்கிறதுக்கு 10 நாட்களுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 8ஆம் தேதி இங்கே விஜயா அப்படிங்கிற ஒரு பெண், அந்த பெண்ணை காணவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் இந்த பூம்பள்ளி கிராமம் முழுவதுமாகவே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. விஜயா எங்கே போனாங்க யாருக்குமே தெரியலை. ஆனால் ஒரு ஓரமாக ஒரு வயல்வெளியுடன் ஓரமாக ஒரு சாக்கு பையில் ஏதோ ஒரு மூட்டையை போட்டு எரிச்சிருக்காங்க. அதுலேருந்து பேட் ஸ்மெல் வருது. அதை யாரோ தள்ளி பார்த்துருக்காங்க. சின்னதாக ஒரு முகம் மட்டும் அப்படியே தெரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த பெண் யார் அப்படிங்கிறது தெரியல. பெண் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது போகுது. இந்த இன்ஃபர்மேஷன் போன உடனே அங்கே அந்த உடல், பாதி எரிந்த உடல் யாருடையது அப்படிங்கிற கேள்வி வரும்போது அதிகமாக யாருக்குமே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் ஒரு இன்வெஸ்டிகேஷனை நடத்துகிறாங்க. யாரெல்லாம் இந்த கிராமத்தில் காணாமல் போனாங்க, இந்த கிராமத்துக்கு பிறகு அடுத்து 3 கிராமம், 3 கிராமங்களுக்கு பிறகு அடுத்து 6 கிராமங்கள், இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிராமத்திலையும் காணாமல் போனவர்களுடைய அந்த பெயர், அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறவங்களுடைய ஐடென்டிட்டி, இது எல்லாமே எடுக்கப்படுகிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயா அப்படிங்கிற ஒரு பெண்ணை காணவில்லை. விஜயா அப்படிங்கிற பெண்ணை காணவில்லை அப்படின்னா ஒருவேளை விஜயாவா இது இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபர்களையும் விஜயா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாதி எரிந்த உடலில் இருக்கக்கூடிய அங்க அடையாளங்களை வச்சு பார்க்கும்போது இது விஜயா தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போது பூம்பள்ளி அப்படிங்கிற இந்த கிராமத்தில் விஜயா கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி கொல்லப்பட்டது அப்படிங்கிறது ஏன், எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்கப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு பதில் என்னென்னா, விஜயா தனியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு நீ எந்த விதத்திலும் சொந்தங்கள் அப்படி இருந்தெல்லாம் கிடையாது, ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நகை இருந்துச்சு அப்படிங்கிறது மட்டும்தான் கிடைச்ச தகவல். ஒருவேளை நகைக்காக இவங்க கொலை செய்யப்பட்டிருப்பாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி இங்கே உருவாகுது. நகைக்காக கொலை செய்யப்பட்டவர்கள் இந்த பூம்பள்ளியில் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வரும்போது மே மாதம் 28ஆம் தேதி 2026 ஒரு கேஸ் அப்படிங்கிறது இதே காவல்துறை அதிகாரிகளிடம் பதிவு செய்யப்பட்டது. அந்த பெண்ணினுடைய பெயர் குந்தா ரேகா அப்படிங்கிறவங்க தான். இந்த குந்தா ரேகா அப்படிங்கிறவங்களை காணவில்லை அப்படின்னு சொல்லும்போது குந்தா ரேகாவினுடைய வழக்கு எப்படி முடிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு கேட்டால், குந்தா ரேகாவுக்கும் அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் பயங்கரமான சண்டை. ஒரு நாளைக்கு முன்னாடி பயங்கரமான சண்டை, அடுத்த நாள் குந்தா ரேகாவை காணலை. ஒருவேளை குந்தா ரேகா குடும்பத்தில் இருப்பதை பிரியாமல், அதாவது முடியாமல் பிரிந்து சென்று விட்டார்கள். குந்தா ரேகா ஊரை விட்டே காலி பண்ணி போயிட்டா, இதன் பிறகு குந்தா ரேகாவை தேடுவதில் எந்த பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் குந்தா ரேகா கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை முடிச்சு வச்சிருக்காங்க. குந்தா ரேகாவை காணவில்லை அப்படின்னு சொன்னவங்க இந்த வழக்குடன் ஏன் குந்தா ரேகாவை தொடர்பு படுத்தி பார்த்தாங்கன்னா, இந்த விஜயா குந்தா ரேகா இப்படின்னு சொல்ற 2 பேருக்கும் இந்த பூம்பள்ளி அப்படிங்கிற கிராமம் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட சரௌண்டிங்காக ஒரு 500லேருந்து 600 மீட்டர் தான் இவங்க 2 பேருடைய வீடு அப்படிங்கிறதும். இந்த 500-600 மீட்டர் வீடு குந்தா ரேகாவும் காணாமல் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய நகையும் காணவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி காவல்துறை அதிகாரிகளிடம் இருந்துச்சு. குந்தா ரேகாவும் நகை காரணமாக காணவில்லை அப்படின்னா, இந்த பக்கம் விஜயா நகை காரணமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே குந்தா ரேகாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது மறுபடியும் காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு க்ளூ என்னன்னா, பாதி எரிந்த அந்த தேகம் மட்டும்தான். ஸோ பாதி எரிந்த தேகம் எங்கே கிடந்துச்சோ அதை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வு செய்ய போகிறாங்க. அப்படி ஆய்வு செய்யும்போது ஒரு டிவிஎஸ் எக்ஸலில் ஒரு பெரிய சாக்கு மூட்டை,
அதை ஒரு பையன் ஓட்டிட்டு போகிறான். திருப்பி அதே பையன் அந்த சிசிடிவியை கிராஸ் பண்ணும்போது அந்த சாக்கு மூட்டை கிடையாது. அப்போ அந்த சாக்கு மூட்டையில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேள்வி காவல்துறை அதிகாரிகளிடம் போகும்போது காவல்துறை அதிகாரிகள் அந்த பையனை பிடிச்சு விசாரிக்கிறாங்க. அந்த பையன் வேறு யாருமே கிடையாது, நான் சொன்ன ராஜிதாவினுடைய மகன் தான். ராஜிதாவினுடைய மகன் எதுக்காக அந்த பையை தூக்கிட்டு அங்கே போனான், இல்லாட்டி டிவிஎஸ் எக்ஸலுக்கு பின்னாடி அந்த பையை வச்சுட்டு ஏன் போனான், இந்த கேள்வியை ராஜிதாட்ட கேட்கும்போது ராஜிதா சொன்ன ஒரே ஒரு பதில், இல்லை எங்களுக்கு நிறைய குப்பைகள் சேர்ந்து இருந்துச்சு, அந்த குப்பைகளெல்லாம் நான் ஒரு சாக்குப்பையில் போட்டு என் பையனை தூரமாக கொண்டு போட சொன்னேன், அவன் அதை கொண்டு போட்டுட்டு வந்துட்டான், வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. பட் இந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சில விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த விஜயா அப்படிங்கிற ஒரு பெண் அங்கே கொல்லப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, விஜயா இந்த ராஜிதா அப்படிங்கிற அந்த அந்த ஒரு டீ பாயிண்ட் இல்லாட்டி பலசரக்கு கடை இருக்குன்னு சொன்னேன் பாருங்க, அதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய பெண் தான். கடைசியாக விஜயா அப்படிங்கிற அந்த பெண் தன் போட்டிருக்கக்கூடிய நகையுடன் இந்த ராஜிதா அப்படிங்கிறவங்களுடைய கடைக்கு வந்தாங்க. அங்கே அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க, கடைக்குள்ளே அவங்க போனாங்க, அவங்க வீடும் அந்த கடையும் ஒன்று தான். அப்போ ராஜிதா அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய வீட்டுக்குள்ளே தான் அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ் பார்த்துருக்காங்க. அதை காவல்துறை அதிகாரிகள் தெரிந்து கொண்டார்கள். ராஜிதாட்ட விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிருக்காங்க. எஸ், விஜயாவை கொன்னது நான் தான். நான் அப்படின்னா நான் மட்டும் கிடையாது, என் பையனும் சேர்ந்து தான். எப்படி கொன்னீங்க, ஏன் கொன்னீங்க அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு தேவை நகை. விஜயாவை கொன்னா கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. ஆல்ரெடி இந்த குந்தா ரேகா அப்படிங்கிறவங்களை கொன்னதும் அதுக்கு முன்னாடி அன்னபூர்ணாவை அடித்ததும் இப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே அவங்க போலீஸ்கிட்ட சிக்கவே இல்லை. காரணம், என்டையராக இவங்க யார் அடிக்க போகிறாங்களோ அவங்களுடைய டேட்டா முழுதும் இவங்க கையில் இருக்குது. அப்போ விஜயாவையும் அதே மாதிரி தான். அவங்க உறவினர்கள் யாரும் வரமாட்டாங்க, ஊரில் அதிகமாக பெரிய கூட்டம் எதுவுமே கிடையாது, இப்போ கொன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அதே இடத்துல வச்சு, அதாவது அவங்களுடைய பலசரக்கு கடைக்கு பின்னாடி வச்சு அவங்கள கழுத்தை நெரிச்சு கொன்று இருக்காங்க. அப்படி கொன்ன பிறகு அவங்களுடைய உடலை டிஸ்மேண்டில் பண்ணுறதுக்காக எப்போதுமே அவங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம்தான், இந்த குந்தா ரேகாவினுடைய உடலும் ரொம்ப தூரத்துக்கு அப்பால் ஒரு காட்டுப்பகுதியில் கொண்டு பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடுவாங்களாம். இதே மாதிரி தான் இந்த விஜய் அப்படிங்கிற பெண்ணினுடைய உடலையும் எரிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படி எரிக்கும்போது எதேச்சா மழை வந்துருச்சு. என்னதான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெட்ரோலை ஊற்றி ஊற்றி எரித்து விட்டாலும் அது எரியாமலே இருந்திருக்கு. வேற வழியே இல்லாமல் அப்படி எரியாத உடலை கொஞ்சமாக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பலகை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கம்பு, கல், இதை வச்செல்லாம் அந்த மூஞ்செல்லாம் செதைச்சிருக்காங்க. அப்படி செதைச்சும் அவங்களால அதை அழிக்க முடியாத காரணத்தினாலும், அது இல்லாமல் மழை வர்றதுக்கு முன்னாடி அங்கே நிறைய கூட்டங்கள் வர தொடங்கினதுனாலையும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பெண்ணினுடைய உடலை, பாதி எரிஞ்ச உடலை அப்படியே போட்டுட்டு இங்கிட்டு வந்துட்டாங்க. இது பெருசாக பிரச்சனை ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த விஜயாவை காணவில்லை அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதே ராஜிதா தான். அப்போ ராஜிதா வேணுமுனே விஜயாவை கொன்னுட்டு இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு உறுதுணையாக இருந்தது அவங்களுடைய பையன் தான். அடுத்ததாக நீங்கள் என்னடா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க கிட்ட, அதாவது அவங்களுடைய வீட்டை சோதனை செய்யும் போது தான் தெரியுது, அவங்க வீட்டில் குந்தாரேகா பயன்படுத்தின ஒரு ஜுவல் அப்படிங்கிறது கிடைக்குது. அப்போ குந்தாரேகா காணாமல் போகலையா அப்படின்னு கேட்டால் இப்போ தான் ராஜிதா உண்மையை சொல்கிறா. குந்தாரேகாவையும் கொன்னது நாங்கள் தான். அவங்களுடைய வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த வீடு பிரச்சனை பெருசாக எக்ஸ்ட்ரீமாக மாறினது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்ச அடுத்த நாளே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், குந்தாரேகாவை கொன்னுட்டோம். கொன்று விஜயாவை எந்த இடத்துல எரிச்சோமோ அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்து போனால் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல போட்டு எரித்து அந்த சாம்பலை ஒரு இடத்துல புதைச்சிட்டோம். அதனால் குந்தாரேகாவிட்ட இருந்த அந்த ஜுவல்லெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லியும், குந்தாரேகாவை காணவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி கிராமப்புறத்தில் வந்தாலும் குடும்பம் சார்ந்த நபர்கள் அவங்க தான் குந்தாரேகாவை ஏதாவது செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை மடைமாற்றம் செய்வதற்காக இவங்க கடைக்கு வந்தவங்ககிட்டலாம் குந்தாரேகாவை பற்றி மட்டுமே பேசியிருக்காங்க. எப்படி பாம்பநாசத்தில் ஜூலை 2ஆம் தேதி 3ஆம் தேதி நான் உங்ககிட்ட வந்தேன், அந்த தியானத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் சொன்னாரோ, அதே மாதிரியே குந்தாரேகாவா, அந்த பொண்ணை அவங்க மாமனார் தான் அடிச்சிட்டாரு, மாமா அடிச்சிட்டாரு, எங்கேயோ வெளியில் விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி 10 பேர்கிட்ட சொல்லி, அந்த 10 பேர் கிராமம் முழுவதுமாக இதே விஷயத்த சொல்லி குந்தாரேகாவினுடைய பிரச்சனையே இல்லாத அவங்களுடைய குடும்ப பிரச்சனையாக மாற்றி விட்டுட்டா. விஜயா அப்படிங்கிற அந்த பெண்ணை பற்றியும் கொஞ்சம் நாட்களாகவே இந்த ராஜிதா அந்த கிராமத்தில் பல தவறான செய்திகளை சொல்லி விஜயாவுக்கு எதிராக ஒரு பரப்புரை செஞ்சதும் கண்டுபிடிக்கப்படுது. அடுத்ததாக என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் 3 பேரை நாங்கள் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஒருத்தவங்களுக்கு கணவன் கிடையாது, இன்னொருத்தவங்க வீட்டில் நிலப்பிரச்சனை இருக்குது, இன்னொன்று அஸ் யூஷுவல் அவங்க குடிச்சிட்டு இருக்கக்கூடிய கணவன். இவங்க 3 பேருமே கொன்று அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நகையை எடுப்பது தான் எங்களுடைய திட்டம். 4ஆவதாக இன்னொரு திட்டம் போட்டிருந்தோம், என் கணவனை கொள்வது அப்படின்னு சொல்லி ராஜிதா உண்மையை போட்டு உடைக்கிறா.
கணவனை ஏன் கொல்ல போற அப்படின்னு கேட்டால் எக்ஸ்ட்ரீமாக ஒரு பிளான் போட்டிருக்கா. 5 வருஷத்துக்கு முன்னாடியே கணவன் பெயரில் ஒரு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கா. அந்த இன்சூரன்ஸ் அவர் இறந்தா கிடைச்சிரும். எய்தர் தற்கொலையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த இன்சூரன்ஸ் கிடைச்சிரும். ஒரு பெரிய அமௌண்ட் 2 கோடிக்கோ 3 கோடிக்கோ போட்டு வச்சுருக்காங்க. அந்த கடையை காண்பித்து இந்த கடையினுடைய வியாபாரம், அதில் வரக்கூடிய செலவுகள் அப்படின்னு சொல்லி 2 கோடிக்கு ஏதோ ஒரு இன்சூரன்ஸை போட்டு அந்த பணத்தை எடுப்பதற்காக அவங்களுடைய கணவனை கொல்ல நினைத்திருந்தாள் என்பதும், அதுக்கு அவங்களுடைய மகனும் உடந்தையாக இருந்தான் என்பதும் விசாரணையில் தெரிய வருது. மகன் எந்த பக்கமும் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவனை ஒரு பாடி பில்டராக மாற்றி டோட்டலாகவே ஒரு சீரியல் கில்லருக்கு தேவையான அத்தனை புத்தியுடனும், நிறைய இடத்துல ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு கொலையாக இருந்தாலுமே போலீஸ்கிட்ட எஸ்கேப் ஆகுது அப்படிங்கிறதுக்கான பல டாக்குமெண்ட்ரி அவங்க பார்த்துருந்தாங்க என்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வருது. தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அம்மாக்கள் மத்தியில் இப்படி ஒரு சைக்கோ டெவில் உங்களால் யோசித்து பார்க்க முடியுதா? நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பலசரக்கு கடையில் அரசியல் பேசுவோம், குடும்பத்தை பற்றி பேசுவோம், 4 பேர் வந்து பேசுவாங்க. அதையே ஒரு டேட்டா பாயிண்டாக கலெக்ட் பண்ணி அதிலிருந்து இப்படி ஒரு சம்பவத்தை ஒரு அம்மாவும் மகனும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் திக் தானே இருக்குது. இது ஒரு விஷயம் கிடையாது. இதே மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.